தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் ஒரே நாளில் அடுத்தடுத்து மொத்தம் 27 பேரை கடித்த தெருநாய்களானது பிடிபட்டிருக்கிறது. இதுகுறித்து அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தெருநாய்கள் கடித்து காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் 27 பேரை கடித்த தெருநாய்களானது பிடிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த ஒரு அண்மை செய்தி. தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் ஒரே நாளில் அடுத்தடுத்து 27 பேரை கடித்த தெருநாய்களானது பிடிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெயேந்திரன் வழங்கிட கேட்கலாம். ஜெயேந்திரன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் நகராட்சி பகுதியில் இரவு மற்றும் பகல் நேரங்களில் அதிக அளவில் தெருநாய்கள் சுற்றித் திரிகிறது. திரிவதோடு மட்டுமல்லாமல் சாலைகள் செல்லும் பள்ளி மாணவர் குழந்தைகள் உள்பட பலரையும் மற்றும் பொதுமக்களை கடிப்பதோடு மட்டும் இல்லாமல் தினமும் அச்சுறுத்தி வந்தது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் ஒரே நாளில் நகராட்சி பகுதி முழுவதும் கிட்டத்தட்ட பள்ளி மாணவர்கள், சிறுமிகள், பொதுமக்கள் என உள்பட 27 பேரை ஒரே நாளில் அடுத்தடுத்து கடித்து வந்தது. இதனால் படுகாயமடைந்த அவர்கள் 27 கடையநல்லூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்த நிலையில் இரவு பொதுமக்கள் சாலைகள் நடமாடுவதற்கு அச்சப்பட்டு வந்திருந்த நிலையில் இன்றைய தினம் அந்த பொதுமக்களை கடித்து அச்சுறுத்தி வந்த வெறிநாயை நகராட்சி நிர்வாகம் பாதுகாப்பாக பிடித்து அந்த நாயை அப்புறப்படுத்தியிருக்காங்க. குறிப்பிடத்தக்கது.